ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஐஒய் ஜுவல் ஆர்கனைசர் ஓட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு பெருசாக காஸ்ட்லாம் ஒன்றும் ஆகாது. அண்ட் நான் இது ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் என் வீட்டில் இருந்த பொருள் வச்சே தான் செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அப்படியே இது வாங்கணுன்னாலும் பெருசாக ஒன்றும் செலவாயிடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கவர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கவர் மேலே நான் ஒரு க்ரே கலர் கிளாத் வந்துட்டு பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் எல்லாமே எப்படி கட் பண்ணுறது, கவர் கிளாத் எல்லாமே எந்த சைஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த கவரில் அந்த கிளாத் வந்து நான் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் லைனாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். அது அதே மாதிரியே நம்ம இருக்கிற மற்ற எல்லா கவர்ஸ்க்கும் அதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க. ரைஸ் பேக்கோட இந்த பிரிண்டட் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கட்டும். அந்த பிரிண்டட் சைடு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத், டார்க் கலர் கிளாத் ஒன்று எடுத்துக்க சொல்லியிருந்தேன். அந்த கிளாத் வந்து மேலே போட்டு இந்த மாதிரி 4 சைட்ஸும் கவர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளாத் இந்த மாதிரி வெளியே நீட்டிகிட்டு இருக்கணும். அந்த ரைஸ் பேக்குக்கும் கொஞ்சம் மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி வச்சு 4 பக்கமுமே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க பார்டர்ஸில். ஸோ 4 சைட்ஸும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நேராக. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் பேக் வந்து ஒயிட்டாக இருக்கிறது இந்த மாதிரி வெளியே தெரியணும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த க்ளோத் மட்டும்தான் தெரியணும். அந்த பிரிண்டட் சைட் மறைஞ்சிரும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் நியூஸ் பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1 இன்ச் அளவுக்கு. அந்த கவர்ஸ் வந்து அந்த ரைஸ் பேக்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கீழே வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த நியூஸ் பேப்பர் மேலே வச்சு தையல் போடுங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் வைக்காம விட்டிங்கன்னா அந்த கவரில் டேரெக்டாக உங்களுக்கு நீடில் இறங்கும்போது கவர் வந்து கிழிஞ்ச மாதிரி ஆகிடும். நியூஸ் பேப்பர் வச்சுட்டு போட்டால் தான் அது உங்களுக்கு நல்லா வரும் தையல். இல்லைனா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் அந்த கவரெல்லாம். மறுபடியும் நீங்கள் கட் பண்ணிகிட்ருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரியே 1 by 1 வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கணும் மற்ற எல்லாத்தையுமே. ஸோ செகண்ட் ஒன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட தையலுக்கு கீழே அந்த பார்டர் வர மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லாமே வரும். ஸோ இது நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லென்த்தியாகவே வச்சுருந்தேன். அந்த கவர் வந்து 2 பக்கமும் கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி வரலன்னா பிரச்சனை இல்லை. பட் அப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. அப்படி தைக்கும் போதுமே தையல் வந்து ஸ்டிச்சிங் வந்து அந்த கவர் மேலே வரும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல அந்த க்ரே கலர் கிளாத் வச்சு ஃபுல்லாக 3 பக்கமுமே பார்டர் மாதிரி கொடுத்துடலாம். கீழே அண்ட் சைடில் 2 பக்கமும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் காலம்ஸ் போட போகிறோம் பேக்கெட்காக. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அகலமாக எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காலம்ஸ் எடுத்துக்கலாம். பட் உங்கள் கை வந்து அதில் ஈஸியாக போயிட்டு வர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட ஜுவல் ஒன்று போடும்போது எடுக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி. இதுலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மேலே நியூஸ் பேப்பர் வச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து இதில் ஒரு 4 காலம்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த ஹேங்கரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஹூக் தான் யூஸ் பண்ணுறேன். 3 இல்லைனா 4 ஹூக் போது. நான் ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் சைஸு. என்கிட்ட ஆல்ரெடி 2 ஆர்கனைசர் இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து நான் 3 ஹூக்கையும் ஃபிட் பண்ணிட்டேன். அண்ட் கீழே மாட்டுறதுக்கு ஒரு கயிறும் வச்சு இது பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பெருசாக எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு செய்கிற கஷ்டமாக இருக்குன்னா ஆன்லைன்லேயும் இது வந்து இருக்குது. இதோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஹேங்கர் வச்சு எப்படி போடலாங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த மாதிரி ஹேங்கருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் கட் பண்ணிவிட்டு 3 சைட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும். அந்த பக்கம் தான் நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி மாட்டி விட்டுக்கணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.